வணக்கம். காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்ச்சையில் சிக்கிய ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ. வெளிவரப்போகும் சிசிடிவி காட்சிகள். ஒத்திவைக்கப்படுமா உயர்தர பரீட்சை? பரீட்சை திணைக்களத்திடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை. அனுர அரசின் ஆட்டம் ஆரம்பம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ள பிள்ளையான். பியூமி கன்சமாலிக்கு எதிரான விசாரணைகளை துரிதப்படுத்த நீதிமன்று உத்தரவு. சுன்னாகம் போலீசாரின் மோசமான நடவடிக்கை கண்டிக்கும் இலங்கை ஆசிரியர் சங்கம். ஜனாதிபதி அனுரவை பகிரங்கமாக சாடியுள்ள நாமல். தேசிய அரசாங்கத்தை அமைக்க தயார். அமைச்சர் விஜிதகேரத் அதிரடி அறிவிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவுக்கு சொந்தமான குறித்த BMW கார் நிறுத்தப்பட்டிருந்த கொழும்பு ஹில்டன் கோட்டலின் சிசிடிவி காட்சிகளை பாதுகாப்பாக வைக்குமாறு கோட்டை நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் நேற்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றில் மனுவொன்றை சமர்ப்பித்து விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த நீதவான் குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை விசாரணைக்கு ஆதாரமாக முன்வைக்க தயாராக உள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றில் அறிவித்துள்ளது. அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளின் முன்னேற்றத்தை நீதிமன்றத்திற்கு அறிவித்ததுடன் குறித்த வாகனத்தை நீதிமன்ற காவலில் வைக்குமாறும் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளது. நீதிமன்ற வளாகத்தில் இடம் குறைவாக உள்ளதால் வாகனத்தை குற்றப்புலனாய்வு திணைக்கள வளாகத்தில் தடுத்து வைக்குமாறு நீதவான் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ, அவரது சாரதிகள் இருவர் மற்றும் வாகனத்தை ஒன்றிணைத்ததாக கூறப்படும் நபரின் உறவினர் ஒருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இந்த வாகனம் கொழும்பு ஹில்டன் கோட்டலின் தரிப்பிடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதனை கைப்பற்றி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் 25ஆம் திகதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் திகதி வரை நடத்துவதற்கு பரீட்சைகள் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. ஆனால் உயர்தர பாடத்திட்டம் நிறைவு பெறாத காரணத்தினால் உயர்தர பரீட்சையை ஒரு மாத காலத்திற்கு பிற்படுமாறு மாணவர்கள் வலியுறுத்துவதாகவும், எனவே மாணவர்களின் வலியுறுத்தல்களுக்கு மதிப்பளித்து உயர்தர பரீட்சையை ஒரு மாத காலத்திற்கு அரசாங்கம் பிற்போட வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள சர்வஜன சக்தி கட்சியின் காரியாலயத்தில் நேற்று திங்கட்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், மக்கள் விடுதலை முன்னணியினர் 1987ஆம் ஆண்டு கால பகுதியில் முதலாவது தாய்நாடு, இரண்டாவது கல்வி என்ற கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயற்பட்டார்கள். ஜேவிபியின் வற்புறுத்தலினால் நானும் அவர்களின் அரசியல் செயற்பாடுகளில் பகுதியளவில் இணைந்து கொண்டேன். இருப்பினும் கல்வி நடவடிக்கைகளில் விசேட அவதானம் செலுத்தி தேர்ச்சி பெற்றேன். கோவிட் பெருந்தொற்று மற்றும் பொருளாதார தாக்கம் ஆகிய காரணிகளால் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு தேசிய பரீட்சைகளை நடத்தும் காலம் பிற்போனது. ஆசிரியர்களின் தொழிற்சங்க போராட்டங்களினால் பாடத்திட்டங்களை நிறைவு செய்வதில் தாமதம் நிலவியது. உயர்தர பரீட்சை பாடத்திட்டம் நிறைவு பெறாத காரணத்தால் உயர்தர பரீட்சையை பிற்போடுமாறு மாணவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் பரீட்சையாக உயர்தர பரீட்சை கருதப்படுகின்றது. ஆகவே மாணவர்களின் நியாயமான கோரிக்கையை கருத்திற்கொண்டு உயர்தர பரீட்சையை ஒரு மாத காலத்திற்கு அரசாங்கம் பிற்போட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் நடத்தப்பட்டமை தொடர்பாக கடந்த ஆண்டு சேனல் 4 ஆவணப்படத்தில் கூறப்பட்ட குற்றச்சாட்டுகள் குறித்து குற்றப்புலனாய்வுத்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. பிரித்தானிய சேனலுக்கு ஆசாத் மௌலானா வழங்கிய அறிக்கைகளை குறிப்பிட்டு பொது பாதுகாப்பு அமைச்சில் அமைப்பு ஒன்று தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. ஆவணப்படத்தின் கூற்றுக்கள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் இன்றைய தினம் குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார்.
நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். மொடல் அழகி பியூமி ஹன்சமாலி மற்றும் அவுராலங்கா நிறுவனத்தின் தலைவர் விரஞ்சித் தம்புகல ஆகியோருக்கு எதிரான விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்திற்கு கொழும்பு மேலதிக நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவானது நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று மீள அழைக்கப்பட்ட போதே கொழும்பு மேலதிக நீதவான் பண்டார இளங்கசிங்க இந்த உத்தரவை வழங்கியுள்ளார். உள்நாட்டு வருவாய் சட்டத்தின் 190வது பிரிவின்படி இருவரும் வரிச்சட்டம் தொடர்பான குற்றங்களை செய்திருக்கின்றார்களா என்பதை விசாரிக்க உத்தரவிடுமாறு உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் சார்பில் முன்னிலையான சட்டத்திரணி தினேஷ் பெரேரா இந்த சம்பவம் தொடர்பான ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக இருவரது வீடுகளையும் சோதனையிட நீதிமன்ற உத்தரவு பெற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் இருப்பினும் அந்த நேரத்தில் இருவரும் வீட்டில் இருக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். யாழ் சுன்னாகம் போலீசாரின் அராஜகத்தை வன்மையாக கண்டிப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் உபதலைவர் தீபன் திலீசன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், சுன்னாகம் பகுதியில் விபத்து ஒன்று இடம்பெற்றிருந்த வேளை அவ்விடத்திற்கு வருகை தந்த போலீசார் கயஸ்ரக வாகனத்தில் வந்திருந்தவர்களில் பெண்கள் ஆண்கள் என பார்க்காமல் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளதாகவும் 2 மாத குழந்தையை பற்றைக்குள் வீசியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுடைய ஆசிரியர் சங்கத்தின் வலிகாமம் வலயத்தினுடைய பிரதிநிதியான நவனீசன் அந்த வழியால் வந்த பொழுது குறித்த சம்பவத்தை காணொளி எடுத்துள்ளார். இலங்கையின் பதில் பொலிஸ்மா அதிபராகிய பிரியந்த வீரசூரிய போலீசாரின் அராஜகத்தை காணொளியாக பதிவு செய்ய முடியும் என சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் சுன்னாகம் போலீஸ் நிலையம் என பெயர் எழுதப்பட்ட நீல நிற முச்சக்கர வண்டிகளில் சிவில் உடைகளில் வந்த போலீசாரினால் அவரது தொலைபேசி பறிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் அந்த பெண்மணி பதிவு செய்த சாதனமும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு பற்றைக்குள் வீசப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. நவனீசன் தனது கைபேசி போலீசாரினால் பறிக்கப்பட்டுள்ளதாக சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையிலும் இதுவரை அவரது கைபேசி கொடுக்கப்படவில்லை. இந்நிலையில் பதில் போலீஸ்மா அதிபர் வருகை தந்து புதிய போலீஸ் நிலையத்தை திறந்து வைத்து சென்ற சில மணி நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளமை போலீஸ்மா அதிபரின் சுற்றறிக்கையை சுன்னாகம் போலீசார் மீறுவதாக அமைந்துள்ளது. மக்களுக்கு பொய் செல்வதை நிறுத்திவிட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதிக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார். மத்துகமவில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். கடந்த காலத்தில் எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இன்று அதனை அவர்களே தேர்தல் ஆதாயம் பெறுவதற்கு செய்த திட்டமிட்ட பொய் என்று கூறுகின்றார்கள். வேலை வாய்ப்புகளை உருவாக்க அரசாங்கத்தின் திட்டம் என்ன? மக்களிடம் பொய் வாக்குறுதிகள் வழங்குவதை நிறுத்துங்கள். நாங்கள் தற்போது அரசிடம் வேலை செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் தெரிவித்துள்ளார். வியாழன் அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை ஆசனங்களை வெல்லும் என்பதில் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும், ஆனால் தேசிய ஐக்கியத்தை அடைவதற்காக தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். புதிய நாடாளுமன்றத்தில் அதிக ஆசனங்களை வெல்வதில் தேசிய மக்கள் சக்தி மிகவும் நம்பிக்கையுடன் இருப்பதாகவும், ஆனால் அரசியல் சூழலை வலுப்படுத்துவதற்காக தமிழ் மற்றும் முஸ்லிம்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைக்க தமது கட்சி தயாராக இருப்பதாக கேரத் கூறினார். எவ்வாறாயினும் தேசிய ஐக்கிய அரசாங்கத்திற்கான இந்த அழைப்பு இந்த சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டுமே மட்டுப்படுத்தப்படும். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு அல்ல என்றும் அவர் கூறியுள்ளார்.